என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு ரத்த சோகை இருக்கு. ரத்தம் உடல்ல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்வாங்க. பொதுவா நெறைய பெண்கள் ஒரு விஷயமா நீங்க சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில சிம்ப்டம்ஸ் நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க. அதுவும் பல்ஸ் நாடி பிடித்து பார்க்கும்போது, பித்த நாடி அதிகரித்தும், வாதத்தில் 3ஆம் பாகம் சென்சேஷன் வருது. அப்ப கிராமப்புறங்களா பார்த்தோம்னா, ஒரு சிலர் சாம்பல் சாப்பிடுவாங்க. புளியங்காய் சாப்பிடுறது. எல்லாமே உடல்ல அந்த அனீமியான்னு சொல்ற ரத்த சோகை இருந்தால் நமக்கு வரக்கூடியது. புளிப்பு இந்த மாரி அதிகமா சாப்பிட இன்னும் சோகைத்தன்மை அதிகமாகும். உடல்ல வந்து ரத்தமே உற்பத்தி ஆகாது. உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் இன்கிரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உடல் உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கும் ஹீமோகுளோபின் லெவல் இன்கிரீஸ் ஆகாது. இதுக்கு பேசிக்கா உடல் உஷ்ணமும் நமக்கு சரியாகணும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா, ஹீமோகுளோபின் லெவல் இன்கிரீஸ் ஆகும். அப்போ எந்த மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு என்னென்ன நம்ம பயன்படுத்தலாம்? ஹீமோகுளோபின் லெவல் இன்கிரீஸ் ஆகறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில எந்திரிச்சு ஒரு 10 நிமிடங்கள் நல்ல ஒரு பிராணாயாம பயிற்சிகள், இல்லைங்க பிராணாயாமம் இப்ப தான் நான் ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்ல டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் 2மே வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பொதுவாகவே நெறைய பேருக்கு, அதுவும் முக்கியமா பெண்கள் நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு பிரச்சனை தாங்க. என்னன்னு பார்த்தோம்னா, எனக்கு ரத்த சோகை இருக்கு. ரத்தம் உடல்ல கம்மியா இருக்கு அப்படின்னு சொல்வாங்க. பொதுவா நெறைய பெண்கள் ஒரு விஷயமா நீங்க சொல்றீங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி சில சிம்ப்டம்ஸ் நீங்க கரெக்ட்டா சொல்றீங்க. அதுவும் பல்ஸ் நாடி பிடித்து பார்க்கும்போது, பித்த நாடி அதிகரித்தும், வாதத்தில் 3ஆம் பாகம் அதிகரித்தும் இருக்கும். ஸோ ஒவ்வொரு நாடியுமே பார்க்கும்பொழுது, ஒவ்வொரு தோடத்திலும் 3 பாகமாக பிரிச்சு தான் பார்ப்போம். ஸோ அப்படி 3ஆம் பாகம் அதிகரித்து, பித்தமும் அதிகரித்து இருந்தால், உடல்ல ரத்தம், அதனோட அந்த பிராண சக்தி குறைவாக இருக்கு அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்படி நெறைய பெண்களுக்கு, "எனக்கு வந்து டயர்டா இருக்கு டாக்டர்" அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வேலை பார்த்தாலே எனக்கு டயர்டா இருக்கு அப்படின்னு சொல்றது நெறைய பெண்கள். ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ், பிசிஓடி ப்ராப்ளம். முன்னாடி மாரி எனக்கு எந்த வேலையும் செய்ய முடியல. உடல் சோர்வு, தளர்வு இது எல்லாமே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் உங்களுக்கு தெரியுது. இத தாண்டி நெறைய ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருக்கு. ஸோ இந்த மாரி இருக்கிறவங்களுக்கு உடல் ரீதியாக நெறைய பிரச்சனை இருந்தால், பேசிக்கா நம்ம வந்து அனீமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை இருக்குன்றத நீங்க தெரிஞ்சுக்கலாம். பெரும்பாலும் இந்த ரத்த சோகை இருக்கிறவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்ன? அவங்க தெரிஞ்சு செய்றாங்களா? இல்ல நார்மலா நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் குறைவா இருந்தாலே இந்தந்த உணவுகள்லாம் சாப்பிடணும்னு தோணும். நல்லா ஊறுகாய் எடுத்து எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. புளிப்பான உணவுகள் ரொம்ப விரும்பி சாப்பிடுறது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா, நல்ல எண்ணெய், நெய் சார்ந்த உணவுகள், அ எ புளிப்போட உப்பும் சேர்ந்த ஒரு டேஸ்ட் எடுக்கறது. இத தாண்டி திருநீறு எடுத்து சாப்பிடுறது. இல்லைங்க இந்த பென்சில் இருக்கு பாருங்களேன், அத சாப்பிடுறவங்களும் இருக்காங்க. அரிசி எடுத்து வாயில போட்டு மென்னுகிட்டே இருக்கிறவங்க இருக்காங்க. ஒரு சிலர் என்கிட்ட ஒருத்தவங்க சொல்றாங்க, "இந்த பானை இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஸ்மெல் எனக்கு பிடிக்குது. பானையில தண்ணி ஊத்துன உடனே ஒரு ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா? அது எனக்கு ரொம்ப பிடிக்குது. சில நேரம் அத உடைச்சு சாப்பிடலாம் அளவுக்கு எனக்கு தோணுது." அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நமக்கு ஒரு ஈட்டிங் டிஸார்டர் இருக்குன்னா, ஒரு சென்சேஷன் வருது. அப்ப கிராமப்புறங்களா பார்த்தோம்னா, ஒரு சிலர் சாம்பல் சாப்பிடுவாங்க. புளியங்காய் சாப்பிடுறது. எல்லாமே உடல்ல அந்த அனீமியான்னு சொல்ற ரத்த சோகை இருந்தால் நமக்கு வரக்கூடியது. புளிப்பு இந்த மாரி அதிகமா சாப்பிட இன்னும் சோகைத்தன்மை அதிகமாகும். உடல்ல வந்து ரத்தமே உற்பத்தி ஆகாது. அதனால தான் புளி சேர்த்து சாப்பிடாதீங்க. சில விஷயங்கள், சில மருந்துகள் நீங்க எடுக்கும்போது சித்த மருத்துவத்தில சொல்றது. அப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ரத்த சோகை இருக்கும் பட்சத்தில், என்னென்ன உணவுகள் நம்ப கவனம் செலுத்தி சாப்பிடலாம்? முதல்ல உங்க வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. வெயிட் ரொம்ப குறைஞ்சுகிட்டே வருதா? அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ வெயிட் குறைஞ்சுகிட்டே வந்ததுன்னா, அதற்கு ஏற்ற மாரி தான் உணவுகள் எடுக்கணும். இல்ல நமக்கு ஏதாவது ஒரு லிவர் டிஸார்டர் இருக்கு, ஸ்ப்ளீன்ல டிஸார்டர் இருக்கு அப்படின்னா, அதற்கு ஏற்ற மாதிரியும் நம்ம வந்து உணவுகள் எடுக்கணும். அப்ப எடுக்கக்கூடிய உணவுகள் கல்லீரல் மற்றும் மண்ணீரலை பலப்படுத்தக்கூடிய உணவாக இருக்கணும். ஒரு சிலர் நான் ஹெல்த்தியா தாங்க சாப்பிடுறேன். ஆனாலும் எனக்கு ஹீமோகுளோபின் இன்கிரீஸ் ஆகலன்னு சொல்றீங்க. அப்போ உங்களுக்கு அந்த குடல் பகுதியில இருக்கக்கூடிய கழிவுகள வெளியேத்தணும். அப்சார்ப்ஷன் சரியா இருக்காது. ஸோ உடல்ல நம்ம சாப்பிடக்கூடிய உணவோட அந்த கிரகிக்கும் தன்மை, அப்சார்ப்ஷன் சரியா இல்லனாலும் அப்படியே மலத்துல வெளியேறும்.
ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இரத்த சோகை வர ஆரம்பிக்குது. ஸோ பொதுவாகவே இந்தந்த விஷயங்களால் நம்ம கொஞ்சம் கவனம் செலுத்தி எடுக்கக்கூடிய உணவுகள் ஈஸியாக உங்களுக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கணும். இதுக்கு பழங்கள் தாங்க ரொம்ப முக்கியம். ஃப்ரூட்ஸ் வந்து நீங்கள் கவனம் செலுத்தி சாப்பிட்டுட்டே வாங்க. டெய்லி இப்போ நான் சொல்லக்கூடிய ஃப்ரூட்ஸ் ஏதாவது 2 கட்டாயம் நீங்கள் சாப்பிடணும். அப்படி என்னங்க சாப்பிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாதுளை ரொம்ப ரொம்ப முக்கியம். டெய்லி ஒரு மாதுளை ஜூஸ் போட்டாலும் சரி, இல்லை நம்ம அப்படியே எடுத்து சாப்பிட்டாலும் சரி, நாட்டு மாதுளையாக இருந்தால் ரொம்ப நல்லது. மாதுளை ரொம்ப ரொம்ப சிறந்தது. அதற்கு அடுத்தது நீங்கள் என்ன சாப்பிட்ணும்னா, விட்டமின் சி நிறைந்த பழங்கள். ஸோ இதுக்கு வந்து ஆரஞ்சு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். பைனாப்பிள் பெஸ்ட். வாரத்துக்கு 1 அல்லது 2 நாளாவது நீங்கள் பைனாப்பிள் கொஞ்சம் சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இதனோட அத்திப்பழம் ரொம்ப சிறந்தது. பேரிக்காய் அதிகமான இரும்புச்சத்து இதில் இருக்குது. நாட்டு கொய்யா. ஸோ கொய்யா அப்படின்னு சொல்லும்போதே நல்ல பழுத்த நாட்டு கொய்யாவாக சாப்பிட்டுக்கோங்க. பெரும்பாலும் அனிமியா இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு என்ன ஆகும்னா கான்ஸ்டிபேஷன் இருக்குங்க. மலச்சிக்கல் இருக்கும், ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்கும். அப்போது அதை சரி செய்கிறதுக்காக இந்த ஃப்ரூட்ஸை வந்து நீங்கள் அப்படியே ராவாக கடித்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. முக்கியமாக வாழை வகைகள் ரொம்ப முக்கியம். செவ்வாழை, நேந்திரம் வாழை, பேயன், ஏலக்கி தினந்தோறும் ஒரு செவ்வாழை சாப்பிட்டுட்டு வந்தாலும் உங்களுடைய ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் உடல் உஷ்ணம் இருக்கிறவங்களுக்கும் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகாது. இதுக்கு பேசிக்காக உடல் உஷ்ணமும் நமக்கு சரியாகணும். அதற்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம்னா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போது என்ன மாதிரியான உணவுகள் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலராக அந்த உஷ்ணம் தணிவதற்கு வாழைத்தண்டு, வாழைப்பூ உங்களுக்கு சிறந்தது. இதை தாண்டி வேறு என்னங்க நான் சாப்பிட்லாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெஜிடபிள்ஸில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ சுண்டைக்காய், கொத்தவரங்காய், முருங்கை மற்றும் முருங்கை கீரை இது எல்லாமே நீங்கள் உணவில் சேர்த்து சாப்பிட்லாம். இதுலேயுமே வந்து பார்த்தோம்னா சில வகையான பிசின் வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம். பாதாம் பிசின் உடலுக்கு ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும். உடல் உஷ்ணம் தணிய ஆரம்பிக்கும். அடுத்ததாக முருங்கை பிசின்ங்க. முருங்கை மரத்தோட எல்லா பாகங்களுமே மருத்துவ குணம் நிறைந்தது. முருங்கை பிசின் எடுத்து நம்ம தண்ணீரில் போட்டு ஊற வைத்து கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அதை தண்ணீரில் நல்லா அலசிட்டோம்னா அதனுடைய எசன்ஸ் எல்லாமே தண்ணீரில் இறங்கியிருக்கும். அந்த தண்ணீரை நம்ம குடிச்சிக்கிட்டே வரலாம். ஸோ இந்த மாதிரி முருங்கை பிசின் நீங்கள் பயன்படுத்தும் பொழுதும் நமக்கு உடலுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஹீமோகுளோபின் லெவல் உங்களுக்கு நல்லா இன்க்ரீஸ் ஆகிறத இதிலே பார்த்துக்கலாம். சரிங்க. இதை தாண்டி வேறு என்ன நம்ம பயன்படுத்தினா நமக்கு உடலில் இருக்கக்கூடிய கழிவு வெளியேறி ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா, சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குது. இதில் பேசிக்காக நெல்லிக்கற்பம் அப்படின்னு சொல்கிறோம். நெல்லிக்காயே நமக்கு தெரியும் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணும், ரத்த சோகையை விரட்டக்கூடியது. நெல்லிக்கற்பம் நீங்கள் பயன்படுத்தும்போது உடலில் நமக்கு ரத்த சோகை இருக்காது. கல்லீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஒரு சிலருக்கு ஃபேட்டி லிவர் இருக்கும், இல்லை அதிகமாக ஆல்கஹால் கன்சியூம் பண்ணுறதுனால லிவர் டிஸார்டர் இருக்கலாம். ஸோ ஹெப்படோமெஹாலிக் கண்டிஷனோ இல்லை ஜாயிண்டிஸோ இருக்கும்போதும் நெல்லிக்கற்பத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். ஸோ நெல்லிக்கற்பம் நம்ம பயன்படுத்தும்போது உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும். நமக்கு லிவருக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லலாம். ஸோ லிவரில் இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகுது அப்படின்னா இதை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாங்க. இதை தாண்டி வேறு என்னென்ன நம்ம பயன்படுத்தலாம் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல மூச்சு பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் எழுந்திரிச்சு ஒரு 10 நிமிடங்கள் நல்ல ஒரு பிராணாயாம பயிற்சிகள். இல்லைங்க பிராணாயாமம் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நல்ல டீப் இன்ஹேல் அண்ட் எக்ஸ்ஹேல் ரெண்டுமே டீப்பாக ஸ்லோவாக நீங்கள் அந்த வாயுவை நீங்கள் எடுத்துக்கிட்டே வரும்போது நம்ம ரத்தத்தில் ஹீமோகுளோபின் லெவல் நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதை தாண்டி உங்களுக்கு கான்ஸ்டிபேஷன் இருக்கவே கூடாது. ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கணும். அப்போ கீரை வகைகளில் முருங்கைக்கீரை ரொம்ப முக்கியம். பாலக்கீரை, பசலைக்கீரை இந்த மாதிரி கீரை வகைகளை எடுக்கலாம். இதனோட ஸ்பெஷலாக சேர்த்து நம்மக்கிட்டேயும் மெடிசன்ஸ் இருக்குது. இதில் ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு நான் சொன்ன மாதிரி நெல்லிக்கற்பம் நம்ம ஸ்பெஷல் மெடிசனாக நம்ம கிளினிக்கில் கொடுத்துட்ருக்குறோம். அதே மாதிரி இருநெல்லி கற்பம் அப்படின்னு சொல்கிற மெடிசன் இருக்குது. பாவன கடுக்காய் ஸ்பெஷல் மெடிசனாக பாவன கடுக்காய் இருக்குது. ஸோ கடுக்காய் அப்படின்னு சொன்னாலே நமக்கு உடலில் சுத்தப்படுத்தக்கூடியது. நெல்லிக்காய் சாறு விட்டு பாவனை செய்த பாவனை கடுக்காய் மாத்திரையை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம உணவின் மூலமாக மாற்றம் செய்யும்போது இயற்கையாகவே நமக்கு என்ன ஆகும்னா ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.